ரொம்ப கோவத்தோட போன விஜய் அங்கே பார்வதிகிட்டேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இங்கே ஸ்ருதியை அடக்கி வைக்கணும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை அடக்குறேன்னு சொல்லி திரும்ப ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காத விஜயான்னு எங்கள் பார்வதி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்காத விஜயா. ஆனால் இந்த விஷயத்தில் நான் இனிமேல் வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறதா கிடையாது. அவள் என்னெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறா, கேவலப்படுத்துகிறா இந்த வீட்டில். இது இந்த மீனாவுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே மூஞ்ச வச்சுட்டு நிற்பான். இங்கே தான் அவள் பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த ஸ்ருதி அவளுக்கு பதிலாக எடுத்து கொடுத்து அவளே இங்கே பேசிடுறான். எல்லாம் ரெண்டு கூட்டு கலவாணிங்க மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பார்வதி, இங்கே பாரு விஜயா, அந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ அந்த மகாலட்சுமியே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிய போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு தூக்கி எறிய போகிறேன்? என் காலுக்கு கீழே தான் அந்த மகாலட்சுமியை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா. நீ பண்ணுற இந்த தப்பு தான் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜயா உடனே பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஸ்ருதியை அடக்கிற மாதிரி அடக்கணும். ஆனால் நம்ம அடக்கிறோமா இல்லையான்றதே அவளுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன்னு என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குன்னு எங்கள் பார்வதி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. வாயை கழுவு முதல்லன்னு சொல்லி எங்கள் பார்வதியை திட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அண்ணாமலை ஹாலில் உட்காந்துருக்க எங்கள் விஜயா வரதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளே கிளம்பி போக இங்கே காலில் போய் உட்காடுறாங்க. இந்த மனுஷன் என்கிட்ட பேசாமல் இருந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இங்கே உடனே மீனா வந்துட்டு தன்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி மீனாவை அதட்ட மீனாவும் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மீனா எதுவுமே பேசாமல் தன்னுடைய வேலைகளை பார்க்குறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாகி வந்துட்டு இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும் வரதை பார்த்த உடனே மீனா வந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டி, அங்கிள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் எங்கே இருப்பார்? நான் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதி, தெரியும் தான், இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருப்பீங்களோன்னு நினச்சிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல, சரி விடுங்கம்மா, அப்பா பேசாமல் எங்கே போயிட போகிறாரு? ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லைனா எப்படியாவது நாங்களே அப்பா கிட்ட பேசி உங்கள்கிட்ட பேச சொல்லிடுறோன்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதி, அது எப்படி அங்கிள் பேசிடுவாருன்னு நினைக்கிறேன்? அங்கிள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் இப்போ வரைக்கும் ஆண்டி தான் பண்ண தப்புன்னே உணர்ந்துக்காமல் இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனை எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும்னு நினைக்கிறேன்? பிரச்சனையெல்லாம் முடியணும்னா அதுக்கு உங்கள் அம்மா மனசு வச்சா மட்டும்தான் முடியணும் சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே வந்துட்டு விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. இந்த ஸ்ருதி இப்போ திரும்ப நம்மளை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கா. இது நம்ம பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை, நம்ம பேசுகிறத காது கொடுத்து வாங்கவும் மாற்றாளே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் விஜயா பயங்கர கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் இங்கே வந்துட்டு ஸ்ருதி, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் உள்ளே கிளம்பி போக இங்கே வந்து ரவிகிட்ட சொல்கிறாங்க, என்னடா உன் பொண்டாட்டியை கொஞ்ச நாள் அடக்கி வைக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் பேசுகிறது கொஞ்ச நாள் சரியாக இருக்கா சொல்லு, எப்போதுமே எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா. இந்த வீட்டில் மற்ற 2 பேரும் தான் இருக்காங்க, அவங்க ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இல்லை நீயாவது சொல்லி புரிய வைப்பியான்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டேன். அவளுக்கு கால் அமைக்க விடுறேன், நெல் பாலிஷ் போட்டு விடுறேன்னு சொல்லி அவளை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. அந்த ஒரு தலைக்கணத்தில் தான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இனிமேல் இவ எப்போதும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நாளும் நடந்துக்கூடாது, சொல்லி வை உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது இங்கே வெளியில் வந்த ஸ்ருதி கையை கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க பேசினதை கேட்டுகிட்டே நின்றுட்டே இருக்காங்க. இதை பார்த்து எங்கள் விஜயாவுக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டாலும் அதையெல்லாம் முகத்தில் காட்டிக்காம, நான் அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக சொல்லலை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் ஆண்டி, நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை முழுசாக நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் என்கிட்ட மறைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரவி சொல்கிறாங்க, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத சுற்றுதி, அம்மா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. உங்கள் அம்மா பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் ரவி, இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டல, பின்ன நீ எதுக்கு கவலைப்படுற, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும். உடனே அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அது இல்லைம்மா ஸ்ருதி, 4 பேர் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவன் உனக்கு கால் அமைக்க விடுறதும், நெயில் பாலிஷ் போட்டு விடுறதும், அப்புறம் இவன் ட்ரெஸ் நீ போடுறதும், ஓன் ட்ரெஸ்ஸை இவன் போடுறதும், இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு சொல்ல, ஏன் ஆண்டி இதெல்லாம் எப்பவும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், இதை இன்னமும் மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இது போல் இன்னமும் நடந்துக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ரவிக்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்காக பேசின மாதிரி தெரியல ஆண்டி, வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல, ஸ்ருதி அம்மாவை அப்படியெல்லாம் நினைக்காத, அம்மா சாதாரணமாக தான் என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் ரவி வந்து விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பாத்தியில் ஸ்ருதி, இவனே எனக்கு சப்போர்ட்டாக நின்னாலும் இவனே என் பக்கம் இனிக்கே விடாமல் செஞ்சிருவா போல். ஏற்கனவே ஒருத்தி இப்படி தான் இந்த வீட்டில் வந்து வீட்டையே கட்டி ஆளுன்னு நினச்சிட்ருக்கா. இப்போ நீ என்னடானா அவளுக்கு ஏற்ற மாதிரி நீயும் நடந்துகிட்ருக்கா. ஆரம்பத்துலலாம் ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் பேச்சு மட்டுமே கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டியே, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணாமல் ஒரு நிலையான ஒரு மனுஷியாக இருந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லையே, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. தப்பு வந்து திருத்துற இடத்துல இருக்கிற நீங்களே தப்பு செய்கிறத தூண்டுறதுக்கான ஒரு இடத்துலையும் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க.
அப்படிப்பட்ட உங்ககிட்ட நான் என்ன ஆண்டி பேச போகிறேன், எனக்கு அப்படி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அங்கிள் பேசாமல் இருக்கிற மாதிரி நானும் பேசாமல் இருந்துட்டேன்னா எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் இதெல்லாம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இங்கே மீனாவுக்காக யோசித்து யோசித்து நான் தான் அதிகமாக டென்ஷன் ஆகுது. அப்படி எந்த டென்ஷனும் வராமல் இருக்கணும்னா நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதா ஒரு நல்ல காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி நீயும் அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்ல இங்கே உடனே கையை அமர்த்துறாங்க வச்சு. போதும், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போதும், முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு உள்ளே போடா, இதுக்கப்புறம் இவ என்கிட்ட ஏதாவது பேசினானா அதுக்கப்புறம் நான் நடந்துக்க வேண்டிய விதமே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிங்க விஜயா சத்தம் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வாசலில் வந்து நிற்கிற வாசுதேவன் சுதா 2 பேருமே கைத்தட்ட, நல்லா இருக்கு சம்மதி நீங்கள் என் பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு. உள்ள வர வாசுதேவனை சுதாவையும் பார்த்து அது இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஸ்ருதி, எதுக்காக இப்படி சம்மந்தியம்மா உங்ககிட்ட இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க, ஒருபோதும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்களே, இப்படி இவங்க நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம், நீ எதுவும் செஞ்சியான்னு சொல்ல, மம்மி என்ன மம்மி வந்ததும் வராதுமா என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் எதுவும் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைம்மா ஸ்ருதி, நீ இது வரைக்கும் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு எதையுமே என்கிட்ட சொல்லாமல் மறைக்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாலேருந்து என்கிட்ட எதையுமே நீ சொல்லவே மாட்டேங்கிற, அதான் அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னாச்சு ஸ்ருதிக்கு, அங்கே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு என் உள்மனசை சொல்லிகிட்டே இருந்தது, உங்கள் அப்பாவை கூட இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார், நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்க அண்ணாமலை கிளம்பி வெளியில் வர வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக நாவல்ல அப்படின்னு எங்கள் வாசுதேவன் சொல்ல, போது நிறுத்துங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல பிரச்சனை பண்ணணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே வெளியில் போன முத்துவும் உள்ளே வராங்க. அதே போல் ரோஹிணி மனோஜினி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்போது இங்கே சுதா கேட்குறாங்க, என்னாச்சு சம்மந்தி எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு கோவிலில் பார்த்த போதே கேட்டேன் உங்கள் முகமே வாடி இருந்தது, அப்போயும் நீங்கள் எதுவும் சொல்லலை, கையிலேயே வளையல் போடலன்னு கேட்டேன், அப்போவும் ஏதோ காரணம் சொன்னீங்க, சரி அதுக்கப்புறம் போட்டிருப்பீங்கன்னு பார்த்தா இன்னமும் கையில் வளையல் எடுத்து கூட போடலையே, என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை அசிங்கப்படுத்துவாங்களே நினச்சிட்டு இருந்தேன். இங்கே விஜயாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்கள் வாங்க முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி இவ்வளோ நேரம் என்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்தோடனே அடங்கி போகிற மாதிரி நடிக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா, நீங்கள் தான் நடிப்பில் பின்னி எடுத்துருவீங்களே, அதான் நாங்கள் கண்கூடாக பார்த்தோமே, இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா ஸ்ருதி, நீ எதுக்காக இப்படி சம்மந்தியமாகிட்ட கோவப்படுறேன்னு சொல்லி இங்கே வாசுதேவனே கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் ஸ்ருதி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னல ஸ்ருதி, எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல வேணான்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் மறைக்கிறதுனால என்னாக போகுது, எங்கள் ஆண்டியை அதை பற்றி கவலைப்பட மாட்டுறாங்க, அவங்களுக்காக அதை பற்றி நான் யோசிச்சு நான் எதுக்கு கவலைப்படணும், எனக்கு எந்த அவசியமே இல்லையே மீனா, நீங்கள் சொல்கிறதுக்காக அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம் தான் நீங்கள் ஸ்ருதியே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே முத்துவிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அதை கேட்டதுமே இங்கே சுதாவுக்கும் வசதிவனுக்கும் அப்போ தான் விஷயமே தெரியுது. எங்கள் ரோஹிணி மனோஜா பார்க்குறாங்க. ரோஹிணி மனோஜ் தலை குனிஞ்சு நிற்க, இந்த பணக்கார பிசாசு வந்ததும் வராதுமா நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டே இப்படி ஒரு வேலையை பார்க்குது அப்படின்னு நினச்சி விஜயா பயங்கர கோவத்தில் ஸ்ருதியை பார்க்க, இது ரொம்ப முக்கியமாக ஸ்ருதி, வந்ததும் வராதுமா இந்த விஷயத்தை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னு சொல்ல, இப்போ எதுக்காக எங்கள் முன்னாடியே என் பொண்ணு மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க, தப்பு எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க, அதுக்கு வருத்தப்படணும், நீங்கள் தானே வருத்தப்படணும், அதை விட்டுட்டு என் பொண்ணு மேலே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுதாவும் கேட்குறாங்க. அது இல்லை சம்மந்தி, அது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, எங்கள் சுதாவே என்னை கம்பல் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு முதல் தடவை என்னை கூட்டிகிட்டு வந்தா, இங்கே வந்ததுக்கு பிறகு தானே தெரியுது இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு, இப்போ தானே இந்த குடும்பத்தை பற்றியே முழுசாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல, அண்ணாமலைக்கு எந்த வார்த்தையும் இல்லை, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிங்க முத்துவும் கோவப்படுறாங்க. இங்கே பார்ப்பா முத்து, நீ வேணா இந்த வீட்டில் நல்லவனாலாம் இருந்துக்கலாம், ஆனால் அதுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் சொல்லிக்கிட முடியாதுல்ல, இந்த வீட்டில் இப்போ தானே உங்கள் அம்மா பண்ண விஷயம் எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு பண்ணால் அந்த தவறை திருத்த வேண்டிய இடத்துல இல்லாமல் இப்படி தவறு பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறவங்க வீட்டுக்கு குடும்ப தலைவியாக என்னன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க வாசுதேவன். இதை கேட்ட இங்கே கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும். ரோஹிணிக்கும் பதில் சொல்ல முடியல, மனோஜுக்கும் பதில் பேச முடியல. உடனே இங்கே சுதா சொல்கிறாங்க, ஏமா ஸ்ருதி, இப்போது கண்டிக்க வேண்டியவங்களை விட்டுட்டு தப்பு செய்யாத உன்னை எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவங்க உன்னை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட இங்கே ஸ்ருதிக்கும், நீ சொன்னதுக்கு அப்புறம் தாம்மா எனக்கே சந்தேகம் வருதுன்னு சொல்ல, இங்கே ரவியை பார்க்குறாங்க. ரவி எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கேன். இப்போ என்ன ரவி சொல்ல வர, நீ எப்போதுமே உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன், இங்கே என்ன தான் வந்துட்டு முத்துவும் மீனாவும் தப்பு பண்ணலைன்னு நீ சொல்லிட்டு இருந்தாலும் உன் மனசில் உங்கள் அம்மா மேலே தானே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்ருதி, இதுக்கப்புறம் நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. மகாராணி மாரி நான் உன்ன அங்க வச்சு பார்த்துக்குவேன். நீ தேவையில்லாம இங்க எதுக்கு மத்தவங்க முன்னாடி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். பேசாம மாப்பிள்ளைய கூட்டிட்டு என் கூட வந்துருன்னு சொல்றாங்க எங்க ஸ்ருதியோட அம்மா. இதை கேட்ட எங்க விஜயா ஆடி போய் நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவளுக்கு தேவைதான் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன அண்ணாமலை, இந்த வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவரா இருக்கிற ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்ல எங்க ஆண்டி அவங்களும் பேசிக்கிறதே இல்லம்மா இந்த பிரச்சனைக்கு பிறகுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ஸ்ருதியோட அப்பாவும் ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் இப்ப இந்த குடும்பம் 2ஆ தான் போக போகுது. அதுவும் விஜயாவால தான் நடக்க போகுது. இப்ப என் பொண்ண நான் கையோட கூட்டிட்டு தான் போக போறேன்னு சுதாவும் நினைக்கிறாங்க. அதுக்கேத்தது போல எங்க ஸ்ருதியை கூப்பிட, இல்ல மம்மி இப்போ என்னால இந்த வீட்ல இருந்து வர முடியாது. இங்க ரவியே புரிஞ்சுக்கிட்டு எப்போ இந்த வீட்ல இருக்க வேண்டாம் வெளியில போகலான்னு சொல்றானோ அன்னைக்கு நான் வரேன் மம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுதாவும், கேட்டீங்களே சம்மந்தி, அந்த நாள் சீக்கிரமாவே தான் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம். இந்த வீட்ல இதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா பாத்துக்கலாம். உன்னை ஏதாவது இந்த வீட்ல யாராவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு ஸ்ருதி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க எங்க சுதாவும். சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப கோபத்தோட ஸ்ருதி உள்ள போக, இந்த பணக்கார பைத்தியத்தை என்னைக்குமே திருத்த முடியாது. கடைசியில நம்ம பையனை நம்மளை விட்டு பிரிச்சிருவா போலயே அப்படின்னு நினைச்சு அந்த பயத்துல இங்க விஜயாவும் நின்றுட்டு இருக்க. வாசுதேவனும் சுதாவும் வந்த வேகத்துக்கு இங்க விஜயாவை கேட்கக்கூடாத கேள்விகளால பேசிவிட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு தான் போறாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு பேச முடியாம நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும்.